இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பூனைக்குட்டியை தூக்கிட்டு டாக்டர்கிட்ட போகிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவள் மூக்கில் பாருங்களேன், கொஞ்சம் கிட்டக்க வந்து காட்டுமா. மூக்கில் பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி கரையாக இருக்கா, அழுக்காக தெரியுதா, இது வந்து ஸ்கின் ப்ராப்ளங்க. இதை போய் டாக்டர்கிட்ட காமிக்க போகிறோம். இப்போ இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வந்து அவனுக்குள்ள உள்ள ஃபைல் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அவள் பேக்கில் லியாவோட பேக்கில் லியாவை வச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக நான் வண்டியில் வந்து நேராக பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயாச்சு. நடுப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பழங்கள், இந்த மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு எல்லாமே இருந்துச்சுங்க. ஆனால் வாங்க முடியல இவ்வளோ வச்சுக்கிட்டதுனால. அப்புறம் நேராக ஹாஸ்பிட்டல் வந்து இறங்கியாச்சுங்க. இறங்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேட் அண்ட் டாகுக்கு வந்து தனித்தனி டிபார்ட்மெண்ட்டுங்க. இப்போ நாங்கள் கேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் போனதுக்கப்புறம் அவள் வந்து இந்த செல்ஃபில் தான் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி நம்ம கையிலையோ அங்கே தரையிலையோ வைக்கக்கூடாது, ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். நிறைய பூனைங்க வரதுனால அதனால் தனியாக வச்சுருக்கேன்னு சொன்னதுனால நம்ம தனியாக வச்சுட்டா. இருந்தாலும் அவளை வச்சு சமாளிக்கவே முடியலங்க. பேக்குலேருந்து பார்த்திங்கன்னா 4 தடவை கீழே விழுந்துட்டு அந்த செல்ஃப்லேருந்து. அதுக்கப்புறம் சரி அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி எப்படியோ வச்சு சமாளிச்சுட்டு அப்புறம் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் உள்ளாரே கத்துவா பாருங்கள். பேக்கில் இருக்கிறனால சவுண்டு ரொம்ப கேட்கல. அதுக்கப்புறம் வெயிட் மிஷினுக்கு வந்து நேராக அவளை தூக்கிட்டு வர சொன்னாங்க. சரி வெயிட் பார்க்கலான்னு பார்த்தா வெயிட்டுக்கு கூட அவளை நிற்க வைக்க முடியலங்க. இறங்கி இறங்கி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நிற்க வச்சாச்சுங்க. நிற்க வச்சு வெயிட்டு பார்த்தா வெயிட்டு கொஞ்சம் கம்மி தான். இவளுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா லியாவுக்கு வந்து 1.25 வயசு ஆகுது. 3 கேஜி தாங்க இருந்தா, 3 கிலோ தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வெயிட் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஜம்ப்பாக கீழே இறங்கி ஓடியே போச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க தரையிலலாம் விட்டுறாதீங்க, இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு. அதுக்கப்புறம் தூக்கிக்கிட்டு நேராக வந்தாச்சுங்க. அப்புறம் அவங்கள்ட்ட நான் பர்மிஷன் கேட்டேங்க, என் பேக்குலர் வச்சா கத்திட்டு இருக்காங்க, நானே கையில் வச்சுக்கிறேன். சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கையில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக அதுக்கப்புறம் வெளியில் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டெல்லாம் வேடிக்கை காமிச்சேன். அதுக்குள்ளே டாக்டர் வந்துட்டார். வந்து செக் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அந்த கண், காது, மூக்கு, வால் இந்த எல்லாத்தையும் செக் பண்ணாருங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஹெல்த்தியான பூனை தான் இது. மூக்கில் மட்டும் லைட்டாக இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது வந்து டானிக் சிரப்லாம் கொடுத்து சரி பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள் பூனைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க, ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம்.